கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சைனாமி அந்த ஒரு ப்ரோட்டோக்கால் லேயர் 1 செயினில் வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் டான் அப்படின்ற ஒரு NFT எல்லாருமே வந்து கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் நம்ம குரூப்பில் வந்து நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டஸ்க்ன்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அப்டேட் எப்படி நம்ம வந்து அந்த NFT எப்படி கலெக்ட் பண்ணோம், என்னென்ன பண்ண அதை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஓகேங்களா? ஸோ இந்த கிரிப்டோ நிஞ்சா தமிழ் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் அதிகமான அப்டேட்ஸ் ஓகேங்களா? ஸோ டெய்லி airdrop அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் டிஸ்கஷன் குரூப்பும் இருக்குது. ஸோ அதோட லிங்க் நான் தரேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம குரூப்பில் நான் இல்லாட்டியும் நம்மளோட குரூப்பில் நிறைய ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து புதுசாக இருந்தால். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய airdrops நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன அப்டேட் தான் ஓகேங்களா? ஒரு 23 ஹவர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனாமி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து கெட் ரெடி ஃபார் த சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு. ஸோ அது என்னன்னா அவங்க வந்து இப்போ டஸ்க்ன்ற ஒரு NFT தராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த NFT எப்படி கிளைம் பண்ணணும், ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐ செட் அப் வேலெட் ஆன் சைனாமி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சைனாமி வந்து எல்லாருமே வந்து கெப்லர் வேலெட், லீப் வேலெட் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் கெப்லர் ஒரு லீப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தென் வந்து அடுத்த லிங்க் வந்து அதோட ஃபாசட் காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ செய்யோட ஃபாசட் வந்து நம்ம இப்படியும் நம்ம கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான லிங்க் தான். ஸோ செய்யோட அட்ரஸை காப்பி பண்ணி இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸை பேஸ்ட் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து அஃபிஷியலான ஒரு லிங்க்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து அவங்களோட டிஸ்கார்டில் வந்து நம்ம ஃபெச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்களோட டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கெப்லர் இல்லை லீப் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்த வேலெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கெப்லரில் ஒரு கெப்லர் லீப்பும் யூஸ் பண்ணேன். Coin98ல இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து செய்ய வந்து சென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அட்ரஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு செகண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லைனா என்னோட அட்ரஸும் செய்ய அட்ரஸும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப சென்ட் பண்ணக்கூடாது. 0.01 அப்படின்ற ஒரு கணக்கில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து சைடில் வந்து அட்லாண்டிக் 1 ஃபாசட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே வாங்க. ஸோ இந்த 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 சேனலில் வந்து நீங்கள் எப்படி ரெக்வஸ்ட் பண்ணணும்னா உங்களோட சை அட்ரஸ் இருக்குல்ல, சை அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து எக்ஸ்க்ளமேட்டரி ஃபாசட் ஸ்பேஸ் சை அட்ரஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து 0.9 அதாவது கிட்டத்தட்ட 1 செய் வந்து உங்களோட வேலெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு செய் வந்தாச்சு. செய் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து அதாவது சக்ஸஸான ட்ரான்சாக்ஷனை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் இந்த இந்த ப்ரோட்டோக்கால் NFT எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை படுங்க. ஹவு கேன் ஐ கம்ப்ளீட் 30 ட்ரான்சாக்ஷன் வந்து சைனாமி டெஸ்ட்நெட். ஓகேங்களா? P2P ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா? P2P ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு நான் வந்து லீப் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட இன்னொரு வேலெட் அட்ரஸை வந்து நான் வந்து ஜஸ்ட் சென்ட் கொடுத்து ஸோ இதில் UST2 இருக்குது என்கிட்ட, செய்யும் இருக்குது. ஓகேங்களா? செய்யும் வந்து 0.01 கொடுத்து நான் ரிவ்யூ கொடுத்து சென்ட் கொடுத்தேன்னா ஸோ இப்படி தான் லீப்பில் நம்ம சென்ட் பண்ணுறது. ஓகேங்களா? வேறு ஒரு அட்ரஸுக்கு வந்து செய்யோட டோக்கனை நம்ம சென்ட் பண்ணுறது. அதே கெப்லர் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து சை டெஸ்ட்நெட்டில் இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட இது ரெண்டுத்துலையுமே தரேன். சை டெஸ்ட்நெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கெப்லரில் வந்து சை டெஸ்ட்நெட் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாட்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த லிங்க் தரேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபெச் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் P2Pக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பர்ப்ஸ் ஆன் வோட்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி நம்ம வந்து சைனாமி யூஸ் பண்ணி வோட்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா? வோட்டெக்ஸ்ன்ற சைட்டுக்கு நீங்கள் அதாவது வந்து முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களோட வேலெட்டில் வந்து சைனாமி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது டான் யூஸ் பண்ணவங்க வந்து டஸ்க் வந்து ஈஸியாகவே பண்ணிவிடுவாங்க. டஸ்க் ஃபஸ்ட் டைம் கிளைம் பண்ண வரதுங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எப்படி வோட்டெக்ஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தோம் எப்படி நம்ம வந்து விட்ரா பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது. ஸோ இந்த UST2 வந்து எப்படி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது ஃபாசட்டை. ஸோ இதுவும் நீங்கள் வந்து டிஸ்கார்டில் போய் தான் வந்து இந்த ஃபாசட்டை ரிசீவ் பண்ணணும். ஓகேங்களா? UST2 ஏன்னா இந்த UST2 வச்சு தான் நம்ம டெபாசிட்டு, விட்ரா, ஸோ இதில் ட்ரேடும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம வந்து டிரான்சாக்ஷன் ஃபீயாக செய்ய கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த டிரான்சாக்ஷனை வச்சு தான் நமக்கு வந்து இந்த கணக்கு வரும். ஓகேங்களா? ஏன்னா 30 டிரான்சாக்ஷன் கணக்கு கட்டுறது வந்து ஸோ எல்லாமே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ சிவியராக எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கனால ஸோ டிரான்சாக்ஷன் வந்து நிறைய ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே எரர் வருது. கண்டிப்பாக அது எல்லாமே ஃபெயில் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு 10 டைம்ஸ் பண்ணும்போது ஒரு டைம் சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பிரிட்ஜ் பண்ணுறது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது.
ஸோ பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லரா சி பிரிட்ஜ் டெஸ்ட்நெட்டை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து கோயலி நெட்வொர்க்லேருந்து செய்னாமி அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது? ஏன்னா நம்ம வந்து கோயலிலேருந்து செய்னாமிக்கு பிரிட்ஜ் பண்ண பிறகு நம்ம அடுத்தது வந்து செய்னாமிலேருந்து கோயலிக்கு பிரிட்ஜ் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் வந்து செய்னாமியில் கொடுப்போம். ஸோ அது ஒரு டிரான்சாக்ஷன் கணக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 30 டிரான்சாக்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்டாமாஸ்க்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ மெட்டாமாஸ்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து மெட்டாமாஸ்க் வரும் கெப்லரும் வரும். ஓகேங்களா? மெட்டாமாஸ்கில் கனெக்ட் பண்ணி கோயலி நெட்வொர்க்கில் நீங்கள் கொடுத்துடணும். ஓகேங்களா? தென் வந்து கோயலி நெட்வொர்க் கொடுத்த பிறகு இங்கே ஃபாசெட் இருக்கும் லெஃப்ட் சைடில். ஓகேங்களா? கோல்டு கலரில் இருக்குது. ஸோ டெஸ்ட் இடிஹெச்னா உங்களுக்கு ஃபாசெட் வேணும்னா நான் உங்களுக்கு ஃபாசெட் எப்படி ரிசீவ் பண்ணணும், எத்தீரியம் ஃபாசெட் எப்படி ரிசீவ் பண்ணணுன்ட்டு நான் லிங்க் தரேன். லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபாசெட்டை கெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டெஸ்ட் டோக்கன். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் டோக்கன் வச்சு தான் நம்ம இதில் ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் டோக்கன் கொடுக்கும்போது எத்திர்லி கோயர்னெட்டில் டிரான்சாக்ஷன் ஃபீ கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கோயர்லியை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்ட் டோக்கன் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் டோக்கன் ரிசீவ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி யூஎஸ்டி டெத்தர் அப்படின்றது சில காயின்ஸ்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் செய்னாமிக்கு அனுப்பலாம். ஓகேங்களா? ஒரு 1000 காயின்ஸ்லாம் வந்து இதில் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது இது பிரிட்ஜ். ஓகேங்களா? கோயலியிலேருந்து செய்னாமிக்கு பிரிட்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு எல்லாம் இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீலாம் கோயிலில் இருக்கும். ஏன்னா வந்து மெட்டாமாஸ்க்லேருந்து போகிறனால உங்களுக்கு மெட்டாமாஸ்க் கேட்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இது போன பிறகு நம்ம இந்த ட்ரான்சாக்ஷன் அப்படியே நம்ம உல்ட்டா பண்ணுவோம். ஓகேங்களா? செய்னாமிலேருந்து கோயலிக்கு அனுப்புவோம். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீ வந்து செய்னாமியில் கேட்கும். ஓகேங்களா? ஸோ 1000 டெஸ்ட்நெட் அனுப்பிச்சா யூஎஸ்டிசி எனக்கு 1000 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செய்னாமியில் யூஎஸ்டிசி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இப்படி ஜஸ்ட் ஒரு 10 அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டைம் எடுக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் பாசிபிளாக ஈஸியாக உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் முடியுதோ, ஸோ நான் எப்படி பண்ணன்றதை உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி நான் ஈஸியாக இதை முடித்தேன், ஈஸி கிடையாது, எனக்கு எப்படி ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பெண்டிங்கில் விடும். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா செய்னாமி வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகேங்களா? செய்யோட நெட்வொர்க்கில் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. கோயலிலேருந்து வந்துடுது. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சப்மிட்டிங் வெயிட்டிங்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் 3 மெத்தட். ஓகேங்களா? P2Pயில் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், ட்ரேட் பண்ணி ஓடெக்ஸில் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், அடுத்தது பிரிட்ஜ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மெத்தட் நான் சொல்லிட்டேன். ஸோ 4வது வந்து இந்த 3 மெத்தடில் நீங்கள் 30 ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இதை எப்படி நீங்கள் வந்து இந்த டஸ்க்குன்ற ஒரு NFT கிளைம் பண்ணலான்றது தான் லாஸ்ட். ஓகேங்களா? அதை நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்களுக்கு காட்டியாகணும். எப்படி இந்த ட்ரான்சாக்ஷன் 30 ட்ரான்சாக்ஷன் நான் பண்ணிட்டேன், ஸோ எப்படி நான் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்களா? ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. ஓகேங்களா? செய்னாமிக்கு வந்து ஒரு தனியாக ஒரு பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. ஸோ அதுதான். ஓகேங்களா? sei.explorers.guru/account அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடைசியில் இந்த சர்ச்சில் வந்து உங்களோட செய்யோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா? உங்கள் செய்கிட்ட இப்போ எவ்வளோ டெலிகேட் பண்ணியிருக்கீங்க, வெஸ்டிங் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே இதில் காட்டும். ஓகேங்களா? ஸ்டேக்கிங்லாம் இருக்குது. இதில் டெலிகேட் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமேட்டா. ஸோ இதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ நான் நிறையா பார்த்தாலே என்னோடய டெக்னிக் ஒன்று புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து 30 சக்ஸஸ் இதில் வந்தாலே உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் அது 30 கொடுத்த பிறகு ஜஸ்ட் இந்த seinetwork.io டஸ்க்கு இதுக்கு வந்தீங்கன்னா ஸோ கனெக்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி காட்டும். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி காட்டலைன்னா உங்களுக்கு வந்து ட்ரை அகைன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது 30 ட்ரான்சாக்ஷன் பண்ணால் தான் உங்களால் இது கிளைம் கொடுக்க முடியும். கிளைம் பண்ணி அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டு உங்களோட வேலெட்டுக்கு வந்துடும். இங்கே வந்து ஷோ ஆகும், சில நேரத்தில் ஷோ ஆகுது. நீங்கள் உங்களோட லீப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NFTs காட்டும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி காட்டணும்னு நான் உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லீப் வேலெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் இங்கே NFTs இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு காட்டும். டான் வச்சுருந்தீங்கன்னா டான் இருக்கும், டஸ்க் வச்சுருந்தீங்கன்னா டஸ்க்கும் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே என்னோட வேலெட்டில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டான் கிளைம் பண்ண வேலெட்டை யூஸ் பண்ணி டஸ்க்கு கிளைம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கிளைம் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து வேலெட்டில் வந்துடும். ஸோ ஏர்ட்ராப்க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த ட்ரிக் என்னென்னா, நான் எப்போயுமே வந்து எப்படி நான் என்னோடய ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து சீக்கிரம் முடிச்சேன்னா, ஸோ நான் விட்ரா யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? வாட்டெக்ஸில் வந்து விட்ரா வந்து ஒரு 5-6 விட்ரா நம்ம கொடுக்கும்போது டக்குன்னு ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து பாசிட்டிவாக வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வாட்டெக்ஸில் போய்ட்டு விட்ரா கொடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன்னா உங்கள்கிட்ட இருக்கும், இல்லைனா டெபாசிட் பண்ணிடுங்க 1000 அந்த மாதிரிட்டு. ஸோ ஒரு வாட்டி எப்படியா டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு $20 அந்த மாதிரி இந்த மாதிரி ஜஸ்ட் விட்ரா கொடுத்து 20 கொடுத்தேன். ஸோ பார்த்தீங்களா என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் விட்ரா தான் கொடுக்க ஆரம்பித்தேன். சில இதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், அதாவது வந்து 0.01. ஸோ எனக்கு வித்ரா வந்து சீக்கிரமாகவே கிடச்சி. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி நான் வந்து அதிகமாக நான் வந்து சீக்கிரம் 30 ட்ரான்சாக்ஷன் முடித்தேன். ஓகேங்களா?
ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ வந்து நமக்கு தேவை வந்து கெப்லர் வேலட், லீப் வேலட் இல்லை காயின் 98 ஓகேங்களா. ஸோ கெப்லர் லீப் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புதுசாக இருக்கிறவங்க வந்து வேலட் கிரியேட் பண்ணிக்கோங்க. வேலட் கிரியேட் பண்ணிட்டு அதோட சைனாமி நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கெப்லர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண தேவை அந்த ஓட்டெக்ஸ்ன்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிடும் ஓகேங்களா. தென் வந்து வேலட்டில் வந்து சைனாமி செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் ஃபாசெட் அதுக்கு ரெடி பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபாசெட் இருந்தால் தான் நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபாசெட் வந்து நான் என்ன கேட்டிங்கன்னா டிஸ்கார்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிஸ்கார்டு போய்ட்டு ஸோ அந்த டிஸ்கார்டில் வந்து ஃபாசெட் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபாசெட் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. அது செயலில் வரும். UST2 அது வேணும்னா நான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் நான் எப்படி கெயின் பண்ண சொல்லுவோம் அதுக்கும் சிம்பிள் தான் ஓகேங்களா. அதே மாதிரி தான் கோலன் ரெக்வஸ்ட் ஸ்பேஸ் UST2 ஸ்பேஸ் அவங்களோட சைனாமி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு UST2வும் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த ஃபாசெட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தென் வந்து 3 மெத்தடில் நீங்கள் 30 ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மெத்தட் 1 P2P ஓகேங்களா. ஸோ இன்னொரு வேலட் அட்ரஸ் ஓகேங்களா. இன்னொரு வேலட் அட்ரஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு 0.01 செய் நீங்கள் அனுப்பலாம், இல்லை UST2 அனுப்பலாம் ஓகேங்களா. ஸோ இன்னொரு வேலட் நீங்கள் கிரியேட் பண்ணி அனுப்பலாம். இல்லைனா என்னோட செய் அட்ரஸ் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எனக்கு கூட அனுப்புங்க ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு 0.01 அனுப்புங்க ஓகேங்களா. 0.001 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 0.01 யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து P2P. தென் வந்து ஓட்டெக்ஸில் வந்து பண்ணுறது, ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது. ஸோ இது மூலிமா நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லேயே பண்ணுங்கள். அடுத்து வந்து பிரிட்ஜ் பண்ணுறது ஓகேங்களா. CLR யூஸ் பண்ணி அந்த பிரிட்ஜில் வந்து நம்ம வந்து கோயிலில்னு நம்மளோட செய்க்கு பிரிட்ஜ் பண்ணும்போது அந்த ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்காது. நம்ம அதாவது USDC வந்து நம்ம வாங்கின பிறகு தென் வந்து நம்ம வந்து செய் நெட்வொர்க்லேருந்து USDC வந்து கோயிலிக்கு அனுப்பணும் ஓகேங்களா. ஸோ கோயிலியும் இருக்கும், BSC டெஸ்ட்நெட் இருக்கும். நீங்கள் கோயிலி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து 3வது மெத்தட். ஸோ இந்த மெத்தட் 3 யூஸ் பண்ணி நீங்கள் 30 ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி வித்ட்ரா கூட யூஸ் பண்ணுங்கள். வித்ட்ரா வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு. ஸோ 30 ட்ரான்சாக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து அது எக்ஸ்ப்ளோரரில் செக் பண்ணலாம் ஓகேங்களா. எத்தனை முடியுது. சக்ஸஸ் ஆகும்போது நீங்கள் எக்ஸ்ப்ளோரில் 1 2 3 அப்படியே நம்ம எண்ணிக்கிட்டாலே போதும் ஓகேங்களா. ஸோ 30 வந்த பிறகு அந்த டஸ்கோட சைட் இருக்குது. ஸோ அந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் எலிஜிபிள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு காட்டும். நீங்கள் அந்த 30 ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ட்ரை அகைன் தான் இருக்கும் ஓகேங்களா. யூ ஆர் நாட் எலிஜிபிள் தான் வரும். நீங்கள் 30 முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் கிளைம் காட்டும். ஜஸ்ட் கிளைம் கொடுங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அந்த NFT பிக்சர் வரும். ஸோ வரலன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் நேரம் கழித்து உங்களோட லீப் வாலெட்டில் நீங்கள் செக் பண்ணலாம் ஓகேங்களா. எனக்கு கெப்லரில் வந்து NFT ஈஸியாக வியூ பண்ண முடியாது. நீங்கள் லீப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க நான் கெப்லர் தான் வச்சுருக்கேன், இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம லீப்புக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் லீப்பில் போய் நியூ வாலெட் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃப்ரம் கெப்லர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கெப்லரோட சீட் ப்ரைஸை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு லீப்பில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஈஸியான ஸ்டெப்ஸ் நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது கமெண்ட்னாலும் தெரிவிங்க. உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஃபீட்பேக்னாலும் டெலிகிராம் சேனல் வந்து கேளுங்க. டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கான்செப்டோட பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ உங்களோட செய்யோட இமேஜோட எனக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி. தேங்க்ஸ். பாய்.